ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக வீட்டிலையே ஃப்ரூட் ஜெல்லி கேக் எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 10 கிராம் கடல் பாசி எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். தண்ணி ஒரு 1 லிட்டர் அளவு எடுத்திருக்கேன். ஒரு கப் பப்பாளி எடுத்திருக்கேன். ஒரு கப் சப்போட்டா பழம், மாதுளப்பழம் ஒரு கப், பச்சை திராட்சையும் கருப்பு திராட்சையும் கலந்து எடுத்திருக்கேன். ஒரு கப் வாழைப்பழம், ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடல் பாசியை சேர்த்துக்கலாம். இது அகர்னு சொல்லுவாங்க. நான் 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் 1 லிட்டர் தண்ணிக்கு. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வேகணும். இப்போது ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகணும். அதோட நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்ட சர்க்கரை அகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்ச அகர் மிக்சரை இதில் ஒரு லேயர் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இப்போது கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸை ஒவ்வொன்றா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஃப்ரூட்ஸையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அகர் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேயில் முக்கால்வாசி வர வரையும் நம்ம இந்த அகர் மிக்சரை ஊற்றிக்கலாம். அகர் மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம செட் ஆக விடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது இது ஓரளவு நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் ஒரு டூத் பிக்கோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கணும். இந்த மாதிரி செய்கிறனால 2 லேயர்ஸும் தனித்தனியாக பிரியாது. பேலன்ஸ் இருக்க இந்த அகர் மிக்சரில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரோஸ் எசன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட் லேயரில் நம்ம செஞ்சு வச்ச இந்த ரோஸ் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம். ஸ்பூனை இந்த மாதிரி திருப்பி வச்சு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த லேயர் கரெக்டாக வரும். அதுக்காக தான். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம செட் ஆக விட்டுடலாம். இப்போ இது செட் ஆகிடுச்சு. இதை நான் அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதை நான் என்கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸை வச்சு தான் நான் செஞ்சேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தாஜ்.